துன்பம்னா ஆங்கிலத்தில் சஃபரிங் அல்லது ட்ரபுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அப்படிப்பட்ட துன்பம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்கிறார். அந்த திருக்குறளை பார்க்கலாமா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதுதான் அந்த திருக்குறள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வரும் துன்பத்தை கண்டு துன்பப்படாத மன ஊக்கம் உள்ளவர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பர் அப்படின்னு சொல்றாருங்க. எப்படி அழகா இருக்கா? ஸோ இப்போ இந்த அர்த்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில ரிலேட் பண்ணி பாருங்களேன். வெற்றினா தோல்வியும் இருக்கும், இன்பம்னா துன்பமும் இருக்கும், அதுபோல பிறப்புனா இறப்பும் இருக்கும். இதெல்லாம் இந்த பூமி சமநிலை அடைவதற்கு கட்டாயம் இருந்தே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துன்பத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அந்த துன்பம் என்ன செஞ்சு பார்த்துரும் நம்மளை அப்படின்னு சொல்லி நீங்க அதை எதிர்கொண்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு அந்த துன்பம் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. எப்படி நல்லா இருந்துச்சுல? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.